ஒரு சிம்பிள் வெஜிடபிள் சாண்ட்விச், வெஜ் அண்ட் எக் சாண்ட்விச்னு சொல்லலாம். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். இது வந்து ப்ரெட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சட்னி வந்து நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ராஜஸ்தான் கார்லிக் சட்னி. அதுக்கப்புறம் இது நம்மளோட டேமரிண்ட் இம்லி சட்னி. இது வந்து க்ரீன் சட்னி. ஓகே, அப்புறம் சால்ட்டு, பெப்பர், சீஸ் ஸ்லைஸு, அதுக்கப்புறம் மேனேஸ், பட்டர், ஆனியன், தக்காளி, அப்புறம் ஒரு முட்டை வந்து ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம சாண்ட்விச் அசம்பிள் பண்ணிடலாம். நான் டேரெக்டாக வந்து சாண்ட்விச் வந்து இந்த ரேப்லேயே தான் அசம்பிள் பண்ணுவேன். ஸோ நம்ம எங்கேயாவது பிக்னிக் போகிறோம், இல்லைன்னா டியூஷன் எங்கேயாவது போகிறாங்க, உங்களுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நோ டோஸ்ட் சாண்ட்விச். ஸோ நோ டோஸ்ட் சாண்ட்விச் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை வந்து டோஸ்ட் பண்ண போகிறதில்ல, அப்படியே ராவாக தான் சாப்பிட போகிறோம். ஸோ சாண்ட்விச் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் சில இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இதை டோஸ்ட் பண்ணாததுனால இந்த ப்ரெட்டு வந்து ரொம்ப நம்ம பச்சையான வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறோம், அப்போ வந்து ரொம்ப சாகி ஆயிரும். ஸோ அதனால் இந்த ப்ரெட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த தண்ணியிலேருந்து. ஸோ அதனால் வந்து இந்த பட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி. அதாவது நம்ம இதுக்கு மேலே வெங்காயம் வச்சாலும் சரி, எதுனாலுமே அந்த வெங்காயம் வந்து ரொம்ப தண்ணி வந்து இந்த ப்ரெட்டு உரியாமல் இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ 2 ஐட்டம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஒன்று பட்டர், இன்னொன்று வந்து மேனேஸ். ஸோ 2த்தில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபேட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது ஒரு ப்ரிவென்டிவ் லேயர் மாதிரி. ஸோ நான் ஆக்சுவலி 2மே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 சைடும் பட்டர் வந்து ஜெனரஸாக தடவிக்கோங்க, இது டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ பட்டர் தடவியாச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு மேனேஸ். ஸோ இது வந்து மகாவுக்கு பிடிக்கும், அதனால் நான் யூஸ் பண்ணுறது வந்து எக்லெஸ் மேனேஸ் தான். ஒரு டீஸ்பூன் 2 சைட்லேயும் அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து மெயினாக டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. ஸோ கொஞ்சோண்டு க்ரீன் சட்னி, ரொம்ப இல்லை. ஸோ இது மாதிரி சட்னிஸ் எல்லாம் நம்ம விட்றோம் பார்த்தீங்களா, அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இது அப்ளை பண்ணேன், பட்டரும் மேனேஸும். இல்லைன்னா இந்த சட்னி வந்து அந்த ஈரம் வந்து அப்படியே அந்த ப்ரெட்டில் வந்து சோக் ஆகிடும். ஸோ சட்னி தடவியாச்சு. நான் புளி சட்னி ஆட் பண்ண போகிறதில்ல, அது வந்து எனக்கு பண்ணுற சாண்ட்விச்சில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து லைட்டாக ஒரு ஸ்பைசிக்கு வந்து இந்த கார்லிக் சட்னி. சரி, அவ்வளோதான். ஸோ நம்மளோட ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வச்சிடலாம். ஸோ தக்காளி வச்சோன்னே எப்போவுமே கொஞ்சம் சால்ட்டை வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து உப்பு போட்டிங்கன்னா தக்காளி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சால்ட்டும் பெப்பரும். அதுக்கப்புறம் ஆனியன். ஸோ ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அது இப்போ எக்கு. ஸோ எக்கு வந்து ஆம்லெட் மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சீஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்மளோட டாப்பை வந்து மேலே வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ராப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு செல்லோ டேப் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு செல்லோ டேப் போட்டு வச்சிடலாம்.
ஓகே, ஸோ நம்மளோட சாண்ட்விச் வந்து நான் பேக் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸ் வந்து ஸ்நாக் டைம் இல்லைன்னா மார்னிங் நீங்கள் செஞ்சால் கூட இது வந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹீட் பண்ணால் கூட இது அப்படியே எடுத்து அவனில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை கட் பண்ணி காமிச்சிட்றேன். அது இந்த கவர் மாதிரி நம்ம போட்டிருக்கிறதுனால ப்ரெட்டு வந்து ட்ரை ஆகாது, உங்களுக்கு ப்ரெட்டு வந்து மாய்ஸ்டாகவே இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையான சாண்ட்விச். ஸோ இது அப்படி சர்வ் பண்ணும்போது இதுக்கு மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு கையிலேயே ஆகாது, இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் இது மாதிரி இருக்கும். இதை பிடிச்சிட்டே அவங்க சாப்பிட்லாம். ஸோ இது சாண்ட்விச் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ரேப் எது பண்ணுறதா இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ சாண்ட்விச்சு கூட வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிரிங்கிள் கட் நைஃப்னு. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இந்த கிரிங்கிள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உண்டு தெரியுமா, அது மாதிரி வரும். ஸோ இதை வச்சு தான் நான் கட் பண்ணுறேன். நான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன், அதனால ஹெல்த்தியும் கூட. நான் தொலி பீல் பண்ணல, ஜஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஸோ இந்த பொட்டேட்டோவில் லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஆயில் அப்ளை பண்ணி நான் சால்ட் எதுவுமே போட போகிறதில்ல, ஏன்னா இந்த இது வந்து பேக் ஆகி முடித்தோன்னே நான் வந்து பெரி பெரி சீசனிங் தான் போட போகிறேன். அதனால் ஜஸ்ட் ஆயில் மட்டும் போட்டு, இது ஒரு ஹோம் ஸ்டைல் ஃப்ரைஸ் மாதிரி நல்ல திக்காட்டு இருக்கும், நம்ம கடையில் உள்ளது மாதிரி இருக்காது. இது வந்து கிரிங்கிள் கட் ஹோம் ஸ்டைல் ஃப்ரைஸ் மாதிரி. இப்போ இதை ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். இப்போ ஏர் ஃப்ரையரை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸில் வந்து நான் என்ன போட போகிறேன்னா இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குல்ல, இதை போட்டோன்னா நமக்கு வந்து ஈஸி க்ளீனிங். அதனால் அதை வந்து பேஸில் போட்டுட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோங்களா அதை போட்டுடலாம். ஸோ இப்போ இது வந்து எப்படியும் ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ் இது குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ குக் ஆகட்டும். ஸோ வந்து என்னோடய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து டோட்டலாக 30 மினிட்ஸ் வந்து பேக் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ அழகாக கோல்டனாக இருக்குது பாருங்கள். நல்ல டிஷ். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டோட்டலாக 30 மினிட்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ கோல்டனாக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ பேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் என்ன சீசனிங் வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சீசனிங் இருக்குது, அதை போட்டேன். ஸோ இந்த பேப்பர் இருக்கிறதுனால நமக்கு வந்து க்ளீனிங்குமே ஈஸியாகிடுச்சு. ஏன்னா வந்து கீழே எந்த ஆயிலுமே ரெசிடி இருக்காது. நம்ம இதை பிடிச்சிட்டு கேர்ஃபுல்லாக எடுத்து, ஸோ இதை வந்து பெருசாக க்ளீன் பண்ணணும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சாண்ட்விச் கூட சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்தியான ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண பெரி பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ